அணியுடன் 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியது இந்திய அணி. கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் கடுமையாக போராடி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று இத்தொடரை 2-2 என சமன் செய்தனர். அடுத்ததாக இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் 28ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி அக்டோபர் 2ஆம் தேதியும் துவங்கும். இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி துவங்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இடம்பெற்ற கருண் நாயர் 8 இன்னிங்ஸ்களில் களமிறங்கி 205 ரன்களை மட்டுமே அடித்ததால் இவரை நீக்கிவிட்டு மாற்றாக சாய் சுதர்ஷனுடன் சேர்த்து சர்பிரஸ் கானுக்கு இடம் கிடைக்கும் என கருதப்படுகிறது. இந்தியாவில் சுழல் பந்துதான் அதிகம் எடுபடும் என்பதால் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் ஆகியோருடன் அக்சர் பட்டேலையும் சேர்க்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. வேகப்பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் ஜஸ்பிரீத் பும்ராவின் பெயர் இடம்பெற வாய்ப்பில்லையா? மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இந்திய உத்தேச டெஸ்ட் அணி வீரர்கள் ஷிப்மன் கில், யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், சர்பிரஸ் கான், ரிஷப் பந்த், துருவ் ஜோரல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா